சுதந்திரங்கள் நம்மளுக்கு எல்லாம் திரைப்படங்கள் அறிமுகப்படுத்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனார் எதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காரு. நூல்களாகட்டும் செய்தித்தாள்கள் ஆகட்டும் அதிகமாக வெளியிட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திர போராட்ட வீரர், அக்காலத்திய வீரர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா அவரை காட்டில் முன்னோடிகள் நம் தேசத்திற்காக உயிரையும் கடைசி நிமிடங்களை மாற்றிக் கொண்ட வீரர்கள் இன்னும் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள் என்று அழகாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவர்கள் நூலிலே. ஒருவர் இருவரையில் 5 பேரை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். பூலித்தேவன், தீரன் சின்னமலை, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி., சுதந்திர போராட்ட வீரர் விஸ்வதாஸ் மற்றும் செண்பகராமன். இப்படி மிக முக்கியமான அற்புதமான போராட்ட வீரர்களை நாம் கண் முன் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்றால் சுதந்திர தீபம் என்ற அற்புதமான நூலை வெளியிட்டிருக்கிறார். இது எளிதா பேசக்கூடியவங்க இல்ல. இந்த தலைப்பு எனக்கு ஐயா கொடுக்கும் பொழுதே, ஐயா இப்படி அற்புதமான நூலை மதிப்புரை செய்யறதுக்கு நான் மதிப்பு பெற்றவளா என்று எனக்கு தெரியவில்லை. அளவுக்கு நான் ஏன் அந்த அளவுக்கு ஐயாவுடைய எழுத்தாற்றல். இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா சுதந்திரங்கள் நம்மளுக்கு எல்லாம் திரைப்படங்கள் அறிமுகப்படுத்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனார் எதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காரு. நூல்களாகட்டும் செய்தித்தாள்கள் ஆகட்டும் அதிகமாக வெளியிட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திர போராட்ட வீரர், அக்காலத்திய வீரர்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா அவரை காட்டில் முன்னோடிகள் நம் தேசத்திற்காக உயிரையும் கடைசி நிமிடங்களை மாற்றிக் கொண்ட வீரர்கள் இன்னும் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள் என்று அழகாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவர்கள் நூலிலே. ஒருவர் இருவரையில் 5 பேரை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு நாள் கூட பேசலாம், நேரமின்மை காரணமாக ஏதோ இந்த எளியவர்களுக்கு தெரிந்த சிறிய வார்த்தைகளை உங்களிடம் முதலில் நான் செல்ல விரும்புகிறேன். இந்த சுதந்திர தீபங்கள் என்கிற நாடக புத்தகத்திற்குள்ளே பூலித்தேவன், தீரன் சின்னமலை, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி., சுதந்திர போராட்ட வீரர் விஸ்வதாஸ் மற்றும் தீரன் செண்பகராமன். இப்படி மிக முக்கியமான அற்புதமான போராட்ட வீரர்களை நாம் கண் முன் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்றால் தயவு செய்து நீங்க இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்கி படிங்க. ஏன்னா நம்மளுடைய தலைமுறையினருக்கு அறிமுகம் இல்லாத குணங்களை இன்றைய தலைமுறையிற்கு அழகாக இந்த புத்தகங்களின் மூலம் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தி இருப்பது மிகவும் நல்லா பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு ஒரு அற்புதமான கைதட்டலை நீங்க கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பூலித்தேவன் பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு அற்புதமான சிறந்த போராட்ட வீரர். பூலித்தேவன் நாடகத்தில் இருந்து நாம் தெரிந்து கொண்டது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம் வீரம் விளைந்த தமிழ்நாட்டில் பூலித்தேவன் என்கின்ற ஒப்பற்ற வீரனால் இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனை வெளியேறு என்று முதலாக 1751ஆம் ஆண்டிலேயே வீரம் முழக்கமிட்டவர். இப்ப நம்மளுக்கு கட்டபொம்மனுடைய காலம் என்று நம்ம குறிப்பிடப்படுறது பாத்தீங்கன்னா நாடகத்தை படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். அவர் எழுதியிருக்கிற புத்தகம் வாயிலாக அதை படித்து பாருங்கள். 1751ஆம் ஆண்டு நெற்கட்டான் செவ்வளை தலைமையிடமாக கொண்டு பூலித்தேவன் ஆண்டு வந்ததான் பாளையக்காரரா அவரும் தலைவராகவும் ஆண்டு வந்திருக்கிறாரு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிப்பாய் கழகம் இருக்குது இல்லைங்களா? இந்தியாவோட சிப்பாய் கழகம் தான் முன்னோடியா கருதப்பட்டது நம்மளுக்கெல்லாம். ஆனால் அதற்கும் முன்னோடியாக கருதப்பட்டவர்கள் பூலித்தேவன். இப்படி அற்புதமான செய்திகளை தன்னுடைய புத்தகங்களை அளவுற செய்து சொல்லி இருக்கிறார். அனைவரும் வாங்கி படித்து நாம் தெரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கு உண்மையான சுதந்திரத்தை அவர்களின் மனதிலேயே பதிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலையை பத்தி சொல்லியிருக்காரு. தீரன் சின்னமலை பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்கிறாங்க. அப்ப ஐயா ஒரு வசனம் கொடுத்திருப்பாரு பாருங்க. வரிகள் எல்லாம் அவர்களிடமிருந்து தீரன் சின்னமலை எடுத்துக்கிறாரு. அப்ப அவர் வீரம் கொப்பளிக்கிற மாதிரி சொல்றாரு, வரிகளை எல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க, என்ன போய் நான் ஆங்கிலேயர்களுக்கு சொல்றது அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் சின்ன மலை குடிக்கப்பட்டதாக போய் சொல்லலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் சின்ன மலை குடிக்க கொண்டதா அப்படின்னு சொல்லு
அப்படின்னு ஒரு வீரம் செருக்க அந்த வசனத்தில் அவர்கள் பட்ட சுதந்திரம் பெறுவதற்காக பட்ட வேதனைகளை அற்புதமான படைப்பாக இங்கே நமது கோடீஸ்வரன் ஐயா வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த இடத்துல பாரதியுடைய பாடல் வரி நினைவுக்கு வருகிறது. சோறு விதம் என்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் நிகழ்ந்துள்ள பிற வாழ பல செய்திகள் செய்து நரை ஊடி கிழப்பருவம் மீதி கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனதை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? நீ என்ற வாழ்க்கை வாழ்கிறாய். தினமும் உண்கிறோம், உடுத்துகிறோம், ஓடுகிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம், முதுமையையும் ஏற்றுக்கொள்கிறோம், மூழ்கியும் போகிறோம், இறப்பையும் ஏற்றுக்கொண்டு இல்லாமலே போகிறோம். இதுவா நீ வாழும் வாழ்க்கை? இது வந்து நீ வாழும் வாழ்க்கை. நீ எதற்காக இருந்தவன்? உன் குறிக்கோள் என்ன? உன் நோக்கம் என்ன? அதை நோக்கி நீ முன்னேறே என்ற அற்புதமான கருத்தை அல்லவா ஐயா நம்மளுக்கு தன்னுடைய புத்தகத்தின் மூலம் சொல்லி கட்டியிருக்கிறார். ஒவ்வொரு போராட்ட வீரரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய குளிர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் பாய இருக்குங்க. அந்த அளவுக்கு நாம் வாங்கி தந்த சுதந்திரம் என்று நம் முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? கலைமணி சொன்னாங்க, ஒரு பெண் குளிரின் அறையிலே குளிக்கும் பொழுது கூட தாழ்பால் போட்டிருக்கிறதா என்று 100 தடவை பார்க்கும் அளவு கள்ளமணிக்கு சமூகம் ஒரு பெண் பிள்ளைகளை நடத்தி செய்திருக்கிறது. அது அல்ல சுதந்திரம். சுதந்திரம் என்பது என்ன? அனைவருக்கும் தேவையான அனைத்தும் கிடைக்க வேண்டியது சுதந்திரம் அல்லவா? இதற்கு பாடுபட்ட முன்னோர்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்பதை அற்புதமாக தனது புத்தகத்தின் மூலம் வெளியிட்டு காட்டியிருக்கிறார் கோடீஸ்வரன் ஐயா. அடுத்ததாக கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி பற்றி அற்புதமா அவர் எழுதியிருக்கிறாரு பாருங்க, அருமையா எழுதியிருக்கிறார். அதுல சில வசனங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் முன்னிலைப்படுத்த ஆசைப்படுகிறேன். அதுல பாத்தீங்கன்னா, அதாவது சுதந்திர சொல்லியிருக்காங்க, நமது சுதந்திர வேர்க்கையின் வெப்பம் தாழாது, நமது சுதந்திர வேர்க்கையின் வெப்பம் தாழாது அந்த வெள்ளை வெறினாய் குளிரில் உல்லாசமான கொடைக்கானலுக்கு புறப்படுகிறானா. நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, நீயும் அந்த ரயிலில் புறப்பட்டு ரயில் மணியாட்சியை அடைபெறும் அந்த மிருகத்தை சுட்டி தள்ளுவிடு அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்மளுடைய சுதந்திர வெப்பம் தாழாமல், போராட்ட வெப்பம் தாழாமல் அவன் வெளியேறுகிறான் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி எந்த வசதிகளோ மிகப்பெரிய ஆயுதங்களோ அல்லது ஆயுத படைகளோ நம்மளிடம் மிகவும் குறைவு. அப்போ ஒரு தனி மனித போராட்டம் அங்கே செலுத்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனாக தன்னை பிரகடப்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் ஆயுதமாக தன்னை மாற்றிக்கொண்டு நமது நாட்டுக்காக போராடி இருக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தை நம் கண் முன்னே நாடகமாக காட்டி அம்மா சொன்னாங்க, நாடகம் என்பது போல என்று. ஒருவரை போல ஒருவர் நடித்து காட்டலாம், ஆனால் வாழ்ந்து காட்ட முடியாது. ஒவ்வொரு நாடகத்திலும் வாழ்ந்து காட்டிய அற்புதமான கலைஞர் நமது கோடீஸ்வரன் ஐயா என்றால் அது மிகையாகாது. அவருக்காக மீண்டும் ஒரு கைதட்டி அவரை பாராட்ட வேண்டும். போல என்பதற்கு நல்லாக அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை போல உங்களை நீங்கள் பிரகடனப்படுத்த முடியாது, ஒருவரை போல உங்களை நீங்கள் வெளிக்கொணர முடியாமல் இருக்கலாம். அப்படி போல கொண்டு வர நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனா வாழ்ந்தே காட்டுறது எப்பேற்பட்ட விஷயங்க. வாழ்ந்து காட்டிட முடியுமா? இன்றளவு நாம் நடிகர் திலகம் சிவாஜியை நினைவு கூறுகிறோம் என்றால் அவர் ஒவ்வொரு திரைப்படத்தையும் வாழ்ந்து காட்டியிருந்தார். அதனால் நாம் அவரை நினைவு கூறுகிறோம் அல்லவா? அப்படி தன்னுடைய வாழ்நாளை நாடகத்துறையிலே ஒவ்வொரு கதாபாத்திரங்களை ஏந்தி வாழ்ந்து காட்டி இருக்கிறார் நமது கோடீஸ்வரன் ஐயா அவர்கள். இதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா அவருக்கு நம்ம பாராட்டு சொல்லிதாகணும். அதுல இன்னொரு வசனம் பாருங்க, அற்புதமா எழுதியிருப்பாரு. அதாவது வந்தே மாநிலம் எங்கள் தாரக மந்திரம் என்று கூறு, வ.உ.சி பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழித்தே தீர்வான், எத்தனை சித்திரவேதை செய்தாலும் இந்த சுதந்திர தீபங்கள் அணையாது என்கிற போதெல்லாம் நம்மை நிலைக்குலைய வைக்கிறார். நம் நாடக ஆசிரியர் வ.உ.சியின் மனைவி மீனாட்சியுடன் அவர் பேசும் பாங்கு நம்மை நெகிழ வைக்கிறது. ஐயா வந்து கொடிசியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாடகம் ஒன்று போட்டிருந்தாருங்க. அதுல அவர் வந்து மனைவியோட உரையாட தருணங்கள், அந்த பெண் நடிகர் அத்தனையும் நான் ஐயாவை மட்டுமே கண்டேன். ஏன்னா அவர்களுக்கு அவ்வளவு அழகா அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் நடிக்கும் போது கூட அவர்களுக்கு முகம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளவு திறமையா நடிப்பு திறமை இல்லாதவர்களிடமும் அந்த நடிப்பு திறமையை கொண்டு வந்து உணர்ச்சி பொங்க அதை வெளிப்படுத்தி வச்சிருக்காரு. அப்போ அவருடைய இயக்கும் தன்மை என்று நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மிகவும் அற்புதமான வசனங்களும் ஆழமான வசனங்களும் பதிந்திருந்த அற்புதமான புத்தகம் இந்த சுதந்திர தீபம்.
அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஐயா குறிப்பிட்டிருந்த சுதந்திர போராட்ட வீரர் வந்து விஸ்வநாத தாஸ். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஐயா வந்து கூறியிருக்கிறாங்க. அதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் வந்து இதுல குறிப்பிட்டிருந்தாங்க. சைமன் கமிஷன் என்பது 1928 இந்தியாவிற்கு வந்தது. இந்த ஆணையம் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் உறுப்பினர்களால் ஆனது. அதில் ஒரு இந்தியர் கூட இல்லாதது மிக மிக வருத்தத்துக்குரியது. 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவாகும். இந்தியாவின் அரசியல் எதிர்காலத்தை முடிவு செய்ய நியமிக்கப்பட்ட குழுவில் இந்தியர் ஒருவர் கூட இல்லாதது இந்தியர்கள் அனைவருக்கும் மிகவும் வருத்தத்தையும் வேதனையும் தந்ததா அதுல குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த நாடகத்தில் சுத்தானந்த பாரதியும் வெங்கடாத்ரி நாயுடு என்ற தியாகராஜ சிவம் என்பவர் எல்லாருமே சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காந்தியடிகள் முன் மேடையில் பாட்டு பாடும் பாக்கியத்தை பெற்றதாக விஸ்வநாத தாஸ் கூறுவதாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான நாடக படைப்பு, அனைவரும் வாங்கி படியுங்கள். மேலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வநாத தாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி கும்மி வந்து அந்த காலத்திலே, அதாவது பல காலங்களுக்கு முன்பாகவே அவர் எடுத்திருக்கிறாரு. அதுல அவர் எப்படி பாடல் அமைச்சிருக்கிறது ஐயா குறிப்பிடுறாரு பாருங்க. வள்ளி கும்மி பாடல்ல வெள்ளையனை வந்து எப்படி எதிரடி கொடுக்கலாம், அவனை எப்படி வந்து தன்னுடைய பாடல்களையும் ஒரு ஆயுதமாக மாற்றும் சக்தியும் உத்தியையும் நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்கன்னு அந்த காலத்திலேயே சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். திணைகளை கொத்தி திங்க வந்த கொக்குகளே, எப்படி திணைகளை கொத்தி திங்க வந்த கொக்குகளே, இதோ கவுட்கள் வீசுகிறேன், சோ 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 பறந்து போங்கள், சோ 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 வெக்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளே. எப்படி கொண்டு இருக்காங்க பாருங்க, வரிகளோட அமைப்பை பாருங்க. வெக்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளே, விரட்ட ஏன் வருகிறீர்களோ, சோ 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 அயல் நாட்டில் இருந்து வெள்ளை கொக்கே, மானம் வெட்கம் இல்லா வெள்ளை கொக்கே, ஓடிப்போங்க, சோ சோ சோ. இதை விட மிக சிறந்த ஆயுதம் இல்லைங்க. அதாவது ஆயுதம் ஏற்றி போராடுவது என்பது வேறு, வார்த்தைகளே ஆயுதமாக மாற்றி போராடுவது என்பது வேறு இல்லைங்களா? காந்தியடிகள் பாத்தீங்கன்னா மௌனம் அமைதியில சாதிச்சாரு. ஆனா விஸ்வதாஸ் பாத்தீங்கன்னா தன்னுடைய பாடல் வரிகளையே ஆயுதமாக மாற்றி வெள்ளையனை வெளியேற செய்திருக்கிறார் என்று அற்புதமாக புத்தகத்திலே ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இறுதியாக செண்பகராமன் என்ற ஒரு அற்புதமான போராட்ட வீரரையே வந்து ஐயா சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சுட்டி காட்டுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வரலாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் சொல்லணும். அதாவது செண்பகராமன் அவரோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில காவல்துறையில பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நம்மளோட வீட்டுல எல்லாம் உறவினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஒருவர் சார்ந்திருந்தோம் என்றால் அவர்கள் தவறு செய்யும் சூழ்நிலையில் கூட எதிர்த்து பேச மாட்டோம் இல்லைங்களா? பெரியவங்க நீ பேசாத அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்ந்த சமூகத்தில் நீ உறவாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளுமை பெற்றவராக இருந்தாலும் சரி, இது எங்கள் நாடடா, நீ வெளியேறடா வெள்ளையனே என்று தன் தந்தை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது கூட அந்த வெள்ளையனை எதிர்த்து போராடிய அற்புதமான போர் வீரருங்க செண்பகராமன் என்பவர். அவரை பற்றி அழகா சொல்லியிருக்கிறது. ஏன்னா நான் கதை சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் கதை சொல்வதில் விருப்பம் இல்லாமல் அல்ல, அந்த கதையை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த புத்தகத்தின் மீது ஆர்வம் உங்களுக்கு உடைத்து விடுமோ என்பதற்காகத்தான் இல்லைங்களா? அந்த கதையை நான் வந்து இப்போ எல்லாம் விரிவா சொல்றது நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதை விரிவா சொல்றத அதை வாங்கி நீங்க படிச்சு அதை உணர்ந்து அடுத்த தலைமுறையிடம் அந்த செய்தியை கொண்டு சேருங்கள். அது மிகச்சிறந்த கடமையாகும். சுதந்திர வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த போராட்டம் அவர்களுடைய தியாகத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்ப்பதும் ஒரு நம்மளுடைய ஒரு சுதந்திரமாக நான் பார்க்கிறேன் இல்லைங்களா? நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நம்ம தாத்தா பாட்டியை சொல்லிக் கொடுக்குறோம். மிஞ்சி போனா ஒரு தலைமுறையினரை அறிமுகப்படுத்துவோம், அடுத்த கட்ட தலைமுறையினரை அறிமுகப்படுத்துவோம். சொல்லிக் கொடுங்கள். அற்புதமாக கவிதை படித்த பாரதியருக்கு முப்பாட்டன் என்று சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பூலித்தேவன் முப்பாட்டன் என்று சொல்லிக் கொடுங்கள். ஜாதி மதம் இனத்தை தாண்டி சொல்லிக் கொடுங்கள். அவன் தமிழர் என்று சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுங்க சார்.
நம்மளுடைய தலைமுறையினரும் தந்தையும் அன்னையும் தாத்தா பாட்டியும் சொல்லிக் கொடுப்பதை விட சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் தனி ஆயுதமாக மாறிய ஒவ்வொரு மனிதர்களையும் சொல்லிக் கொடுங்க. இவன் உன்னுடைய முப்பாட்டன் என்று, இவனுடைய கூட்டன் என்று, இவன் உன்னுடைய பாட்டன் என்று சொல்லிக் கொடுங்க. குழந்தைகள் அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் சுதந்திர தாகம் குழந்தைகளுக்குள்ளே எழுந்து சுதந்திரம் என்ன என்பதை அவர்கள் உணர முடியும். அதற்காக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுல முக்கியமான விஷயமா நான் சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, இந்த சுதந்திர தீபங்களை அற்புதமான ஒரு படைப்பாக படைத்து நாம் அனைவரிடமும் கொடுத்த கோடீஸ்வரன் ஐயாவுக்கு மிக மிக பாராட்டுகள். ஏன்னா நிறைய புத்தகங்கள் வெளிவருது. எழுத்தாளர்களிடம் நான் ஒரு ரெக்வஸ்டா கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அறிமுகங்கள் அவ்வளவாக இல்லாத சுதந்திர போராட்ட வீரர்களை, எழுத்தாளர் பெருமக்களை நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும். அந்த அறிமுகம் என்பது நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு விதையாக அமையும். அந்த விதையிலிருந்து விருட்சங்கள் வேரூன்றி வளரட்டும். சுதந்திர இந்தியாவை நாம் கண்கொண்டு பார்க்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும் என்று எழுத்தாளர் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இந்த ரெக்வஸ்டை நான் வச்சுட்டு இந்த உரையிலிருந்து விடுபெற்றிருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நண்பர்களுக்கு நன்றி பாராட்டி நான் நிறைவேறேன். நன்றி.